ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். நான் ஒரு சில பேருக்கு நன்றி சொல்லணும். அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. அது யாருக்காக, எதுக்காக அப்படின்னா நானும் என்னுடைய லாஃபோகிராம் ஃபவுண்டேஷனில் இருக்க டீம் மெம்பர்ஸும் சேர்ந்து நிறைய பொது சேவைகள் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு ஸ்மால் இனிஷியேட்டிவ் தான் இந்த ஸ்நாக்ஸ் அண்ட் டீ டிஸ்ட்ரிபியூஷன் டு அவர் சானிட்டரி ஒர்க்கர்ஸ். இது என்னென்னா நமக்காக நம்ம ஏரியா, நம்ம சிட்டி க்ளீனாக இருக்கணும்னு சொல்லிட்டு தினமும் நைட்டு அவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. ஸோ இந்த டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்கறது மூலிமா அவங்களுக்கு ஒரு சின்ன எனர்ஜி பூஸ்டப்பாக இருக்கும். ஏன்னா இந்த பனி டைமில் இன்னும் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும் அவங்களுக்கு. அதுக்காக தான் நாங்கள் இந்த ஸ்மால் இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் டீ ப்ரிப்ரேஷன் நைட் 11 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 12 போல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சு அது முடிக்கவே 2:30 ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர 3 ஆகிடும். இதுதான் எங்களோட டெய்லி டைமிங்ஸ். ஸோ இதே போல் நாங்கள் Day 1, Day 2, Day 3 அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு Day 4 வரப்போ நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறப்ப டீ ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நாங்கள் எல்லாம் பேசினது என்னன்னா இது தினைக்கும் பண்ண முடியுமா? ஏன்னா எல்லாருக்கும் காலையில் பர்சனல் ஒர்க்ஸ் இருக்குது. இதனால தூக்கமும் சில பேருக்கு இதாகுது. ஸோ இது எப்படி பண்ணலாம்? வெறும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே பண்ணிட்டு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் டீ போட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour லேட்டாக போனோம். அன்றைக்கி டீ போட்டு முடிக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் எங்களுக்காக வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. நாங்கள் அந்த டைம் எப்பயும் போல் 3 நாள் அந்த டைமிங்க்கு வரல அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருந்துருக்காங்க. நாங்கள் போய் அவங்ககிட்ட நிற்கும் போது அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் வரமாட்டீங்கன்னு நினச்சோம், பரவாயில்ல நீங்கள் இன்றைக்கும் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் என்ன யோசிச்சோன்னா, இதை நம்ம எப்படியா இருந்தாலும் நம்ம ரொட்டேஷன் பேசிஸில் இதை நம்ம டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி எங்கள் டீம் மெம்பர்ஸ் கிட்ட நாங்கள் பேசிட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே ரொட்டேஷன் பேசிஸில் இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் 29 days சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்கோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. இன்றைக்கி நைட்டோட நாங்கள் Day 30 நாங்கள் பிளான் பண்ண மாதிரி 1 month சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம். அண்ட் நாங்கள் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் என்னோட டீம் மெம்பர்ஸ். ஏன்னா அவங்க எல்லாருமே இந்த தூக்கத்தை அண்ட் அவங்களோட டைமெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு வந்ததுனால தான் இது எங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே. அண்ட் அடுத்து யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, எங்களுக்கு ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணவங்களுக்கு. ஏன்னா நாங்கள் எப்பயுமே ஈவெண்ட் பண்ணுறப்ப நாங்களே தான் எங்கள் கை காசு போட்டு பண்ணுவோம். எங்களுக்கு பெருசாக ஸ்பான்சர்ஸ்லாம் யாருமே கிடையாது. ஸோ நாங்கள் இந்த விஷயம் பண்ணுறப்பையும் அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு Day 5 வரப்போ நாங்கள் ஸ்டேட்டஸ் ஸ்டோரியெல்லாம் போடுறதெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்க. இந்தமாரி நீங்கள் பண்ணுறதுல எங்களோட பங்கும் இருக்கணும், நாங்களும் ஹெல்ப் பண்ணுறோம். ஏன்னா எங்களுக்கு ஒரு நாளைக்கே நியர்லி 1000 rupees மேலே தான் ஆகும். ஸோ நாங்கள் இதை டெய்லி பண்ணிகிட்டு இருக்கிறப்ப அவங்க மெசேஜ் பண்ணி எங்களுக்கு மணி அவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் பண்ணாங்க. அண்ட் இன்னும் சில பேர் எங்களுக்கு பால், டீ தூள், சர்க்கரை இதெல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து பண்ணதுனால தான் எங்களால் இதை பண்ண முடிஞ்சிச்சு. ஃபோட்டோவில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுனால இதை நாங்கள் மட்டுமே பண்ணல, அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். ஸோ நமக்கு பின்னாடி இருந்து அவங்க எல்லாம் பண்ணதுனால தான் எங்களால் இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி முடிக்க முடிஞ்சது. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி.